மக்களே, இந்த தேஜாவு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நடந்த விடயமே திரும்ப நடக்கிற மாதிரி இருக்கு. சரியா 2.5 வருடங்களுக்கு முதல் பிக் பாஸ் தமிழ் சீசன் 6ல இதே டைம், அதாவது சனிக்கிழமை அதிகாலையில வீடியோ போடுறோம். ஜனனி அவர்கள், பிக் பாஸ் 6 தமிழ் ஜனனி அவர்களுக்கும் மைனா அவர்கள், விஜய் டிவியோட பிரபலம் மைனா அவர்களுக்கும் இடையில இந்த ஷூட், அந்த மேடையில் அந்த ஒரு ஏவி ஷூட்டுக்கு அந்த ஒரு அதில் ஒரு சண்டே ஒன்று நடந்துச்சு. அதில் மைனா அவர்கள் கோவிச்சுக்கிட்டு கிராண்ட் லான்ச் அன்னைக்கு வராமல் வைல்ட் கார்டு என்ட்ரியா ஒரு கிழமை கழிச்சு வந்தாங்க அப்படின்னு. ஸோ அதே போல் இப்போ பிக் பாஸ் 9 தமிழில் நம்ம ஜனனி அசோக் குமார் மேம் அவர்கள் தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. அந்த செட்டே கொளுத்திருக்காங்க. அதாவது தமிழில் நெருப்புன்னுவாங்க, கொளுத்துறன்னுவாங்க, ஆங்கிலத்தில் ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னுவாங்கல்ல, அப்படி சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9க்கு உள்ளுக்குள்ள போகிற போட்டியாளர்களுடைய பர்ஃபார்மன்ஸ், அந்த மேடையில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணுற நபர்கள், அதில் ஜனனி மேம் அவர்கள் ஹைலைட்டாக சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி எனக்கு அப்டேட் கருத்துக்கள், சரிங்களா? அடுத்தது இந்த வாட்டி நிறைய விடயங்கள் புதிதாக இருக்கும். அதில் இதுவும் ஒன்று, பிக் பாஸ் தமிழை பொறுத்த வரைக்கும். அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் இருந்தால் கேளுங்க. முடிஞ்சால் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு பேக் டு பேக் அப்டேட் வந்து கொண்டே இருக்கும். டனீஸ் வியூ, டனீஸ் வாய்ஸ் என்னுடைய முதலாவது 3 சேனல்ஸ். அதுலேயும் பிக் பாஸ் தொடர்பான அப்டேட்ஸ் தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே இருப்பேன். உங்கள் ஆதரவை அந்த சேனலுக்கும் தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் முதலாவது பேராக எப்போ 1 மாதத்துக்கு முதலே இந்த பிக் பாஸ் சீசன் 9க்கு போகிற போட்டியாளர் அப்படின்னு நம்ம சொன்ன பேர் ஜனனி அசோக் குமார் மேம் அவர்கள். ஸோ இவங்க சீரியல் பண்ணியிருந்தாங்க, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், சீஸ் அ ஃபைட்டர். சரியா, லைஃப்ல அவங்களுக்கான இப்போ இந்த ஒரு வாய்ப்பு பிக் பாஸுக்குள்ள அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு போயிருக்கு அப்படின்னா சி டிசர்வ் இட். அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் மூலம். சில ஒரு மாதங்கள் இந்த சின்னத்திரையிலிருந்து ஒரு கேப் விட்டாங்க, சீரியலில் நடிக்காமல். ஸோ இப்போ டைரெக்டாக அவங்களுடைய கம்பேக்காக பிக்கஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இந்தியா என்று அழைக்கப்படுகின்ற இந்த பிக் பாஸ் சீசன் 9க்கு அவங்க போயிருக்காங்க. அதில் முதல் கட்டமாக இந்த ஏவி ஷூட் எடுப்பாங்க. ஏவி ஷூட் எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ண விரும்புனா பண்ணலாம். பொதுவாக இப்போ தெலுங்கு பிக் பாஸாக இருக்கட்டும், ஹிந்தி பிக் பாஸாக இருக்கட்டும், மலையாள பிக் பாஸாக இருக்கட்டும், அங்கெல்லாம் போகிற போட்டியாளர்களில் ஒரு 50% நபர்கள் அந்த மேடையில் டான்ஸ் ஆடி போட்டு இல்லை ஏதாவது டான்ஸோ இல்லை அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஹோஸ்ட் வருவாங்க, அவங்களோட பேசிட்டு வீட்டுக்குள்ளே போவாங்க. நம்ம பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப அரிதாக இருந்துச்சு. ஒரு 20%, ஒரு 15% நபர்கள்லாம் அப்படி டான்ஸ் ஏதாவது பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி வருகின்ற தகவல், ஒரு 50% போட்டியாளர்கள் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுத்து போட்டு தான் உள்ளுக்குள்ளே போயிருக்காங்க. அதில் சில பேர் பர்ஃபார்மன்ஸை முடிச்சுட்டாங்க, அவங்களோட ஷூட்டு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அதில் நம்மளுடைய ஜனனி அசோக் குமார் மேம் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமாக இருந்திருக்கு, ஃபயராக இருந்திருக்கு, தெறிக்க விட்டுருக்காங்க, அரங்கை அதிர விட்டுருக்காங்க அப்படி என்பது கிடைக்கப்பெறுகின்ற தகவல். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இப்போ 1 மாதங்களுக்கு முதல், 3 கிழமைகளுக்கு முதல், 2 கிழமைகளுக்கு முதல் இந்த பெண் போட்டியாளர்கள், பிக் பாஸ் சீசன் 9க்கு போகிற பெண் போட்டியாளர்களோட பேர் வரைக்குள்ள ஜனனி மேம் அவர்களுடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸுக்கு ஈக்குவலாக யாரையுமே காண இல்லையே அப்படின்னு தூக்கி சாப்பிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ ஒரு ஹீரோயின் அப்படின்னுக்குள்ள அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் முக்கியம். ஒரு 10 பெண்கள் 20 பெண்கள் இருந்தாலும் அதில் ஹீரோயினா யார் அப்படின்றத நம்மளுடைய வாயில இவங்க தான் அப்படின்னு சொல்லாமல் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு தனியாக தெரியணும். 1000 நட்சத்திரம் இருந்தாலும் நிலவோட பிரகாசத்துக்கு வராது. அப்போ அதுதான் ஹீரோயின். ஸோ இவங்க ஹீரோயின் மெட்டீரியல் அப்படின்றது நம்ம ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். அதை நிரூபிக்கிற விதமாக இப்போ எடுக்கப்பட்ட ஷூட்ஸில், இந்த ப்ரோக்ராம், அந்த பர்ஃபார்மன்ஸில் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமாக இருக்குது அப்படின்றது கிடைக்கப்பெறுகின்ற தகவல். அது நம்ம ஆரம்பத்திலே சொன்னதுதான், சரிங்களா? அவங்களுடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் பக்காவாக இருக்கும். ஸோ நம்ம சொன்னது போலயே ஜனனி அசோக் குமார் மேம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டாங்க. இப்போ நாளைக்கு வீட்டுக்குள்ளே போக இருக்காங்க. நாளை எனக்கு தெரிஞ்சு இந்தியா நேரம் 3 மணி அப்படி
ஷூட் வந்து ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் வீட்டுக்குள்ள போறது, வீட்டை பற்றி அவருடைய இது சில வேளை அது வந்து 11 மணி 10 மணிக்கு எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டஸ்டன்ஸோட என்ட்ரி வந்து ஒரு 3 மணி 4 மணி அப்படி ஆரம்பிக்கும் அப்படின்றது தகவல். சரிங்களா? அதை பற்றி நம்ம வந்து நடக்கைக்குள்ள சொல்றோம். ஸோ ஒன்று ஜனனி மேம் அவர்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ண நபர்களில் அரோரா சின்க்ளேர் அப்படின்றவங்க. இவங்க வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். ஸோ இவங்களும் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தகவல். அடுத்தது ஆதிரை அவர்கள், அவங்களும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஷூட்டிங்கும் எடுத்திருக்கு, அவங்களும் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்றது கிடைக்கப்படுகிற தகவல். இவங்களை தவிர்த்து ரம்யா யோ அப்படின்ற டான்சர், கிளாசிக்கல் டான்சர், நாட்டுப்புற டான்சர். ஸோ இவங்களும் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தகவல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோசன், பிரவீன்காந்த், இப்படியான நபர்களும் அவங்களுடைய சில பர்ஃபார்மன்ஸை வேற விதமாக டான்ஸ் இல்லாமல் வேற விதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்றது தகவல். சரிங்களா? ஆரம்பத்திலேயே விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் இந்த பிக் பாஸ் சீசன் 9க்கு சில டாக்ஸை வந்து சொல்லியிருப்பாரு. ஒன்றுமே புரியலன்னு நிறைய வந்திருக்கு. ஸோ அதே போல தமிழ் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் போற போட்டியாளர்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாம தான் பெரும்பாலும் போவாங்க. அதே வந்து மாத்திருக்காங்க, அது நல்லா இருக்கு. அதே போல தமிழ் பிக் பாஸ்னா இப்படித்தான் இருக்கும், வீடு இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும், ரூல்ஸ் இப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய விடயங்களை இந்த வாட்டி மேக்கர்ஸ் வந்து மாத்திருக்காங்க. அது வீட்டில இருந்து சில விதிமுறைகள்ல இருந்து பல டாஸ்க்ல இருந்து பல விடயங்கள் மாற்றப்பட்டிருக்கிறதா தகவல். அது பார்க்குற ஆடியன்ஸுக்கு எல்லாமே புதுசா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு வந்திருக்கு தகவல். சரிங்களா? ஸோ நீங்க எவ்வளவு தூரம் இந்த சீசனை மிக ஆவலா வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வெறித்தனமா வெயிட் பண்றேன். பொதுவா பிக் பாஸ்னாலே மொழி தெரியாமலே பார்ப்போம். அப்ப அதுல இந்த வாட்டி வந்து நிறைய புதிய விடயங்கள், நிறைய டிஃப்ரெண்டான போட்டியாளர்கள் அப்படி இருக்கக்குள்ள, அதுவும் நம்மளுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணாவோட 8வது சீசன் மாபெரும் வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் அவங்க நடத்துகிற இன்னொரு சீசன் அப்படி இருக்கக்குள்ள இந்த சீசனுக்கு நான் வந்து வெறித்தனமா வெயிட் பண்றேன். சரிங்களா? ஸோ முழு போட்டியாளர்கள் விவரமும் நம்ம வந்து நாளைக்கு வந்து மாலை அப்படி சொல்றோம். இலங்கை போட்டியாளர்களை பற்றி இப்போ வரைக்கும் அப்டேட் வரையில. மலேசியாவில் வந்து முகின்ரோ அவர்களுடைய ஃப்ரெண்ட் இர்ஃபான் சைனி அப்படின்றவருடைய பேர் வந்திருக்கு. அப்படி இலங்கை போட்டியாளர்கள் பேர் இப்போ வரைக்கும் வரல. கனடால இருந்து சைந்தியா வினோலினி அப்படின்றவங்க வர்றாங்க. இப்போ கனடா மலேசியா அந்த 2 பேர்களும் தான் இப்போ பிக் பாஸ் சீசன் 9ல இப்போ வரைக்கும் அடிபடுது. இலங்கை போட்டியாளர்களை பற்றி கிடைக்கல. சரிங்களா? எப்படியும் வருவாங்க அப்படின்னு நம்புறேன். நிறைய இதுவரைக்கும் லிஸ்ட்ல வராத பேர்கள் வர இருக்கு அப்படின்னு அப்டேட்ல சொல்லியிருக்காங்க. அது யார் யாருன்றதை பார்க்கலாம். ஓகே மக்களே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா கேள்விகள் இருந்தால் கேளுங்க. நன்றி.